ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சிங்கர் அப்படின்ற ஷோ மூலமாக எல்லாருக்கும் அறிமுகமானவங்க தான் நம்ம ஷிபாங்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளியில் ஒன் ஆஃப் த கோமாளியாக கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரிச்சயமான முகமாக மாறினது மட்டும் இல்லாமல் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே அவங்க குக்குவாவும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பல ஆல்பம் சாங்ஸ் எல்லாமே பாடினாங்க. ஸோ அவங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹோம்லியான லுக்லையும் ரொம்பவே டீசெண்டான ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சில வெளிநாடுகளுக்கு ட்ரிப் போகும்போது அந்த ஒரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குட்டை பாவாடை போடுறது அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா பலருமே விமர்சனம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அவிழ்த்து காட்டினா தான் உங்களுக்கு பட வாய்ப்பு வருமா அப்படின்ற மாதிரி விமர்சித்ததை பார்த்து அவங்க ரொம்பவே கோவமாகி ரிப்ளை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அவுத்து காட்டினா பட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நினச்சாலே எனக்கு ரொம்பவே ஆத்திரமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆரம்பத்தில் டைட்டாக ட்ரெஸ் போடுறது பிடிக்காது. ஏன்னா நான் ரொம்பவே குண்டாக தெரிவேன். அதே மாதிரி ஷார்ட்ஸ் எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இப்போ நான் போட்டு பார்த்தப்போ ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுனால தான் நான் ட்ரெஸ் போடுறேனே தவிர பட வாய்ப்புக்காக அவுத்து காட்டுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணலை. அதாவது அவுத்து காட்டினா தான் பட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பட வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா ஆடிஷன் போகணும், அங்கே நம்ம திறமையை காட்டணும், அதில் நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதை யாருமே புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அதாவது ட்ரெஸ் மாறுறனால ஒருத்தவங்களோட கேரக்டர் மாறாது அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா அவங்க தரமான பதிலடி கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்த பலருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு வராங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.